வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்கா ஜப்பான்ல இருக்கிற ஹிரோஷிமா, நகசாக்கி 2 நகரத்து மேல பயங்கரமான அணுகுண்டு தூக்கி போட்டாங்க. இதுல ஹிரோஷிமா, நகசாக்கி 2 நகரங்களும் அழிஞ்சு போச்சு. இது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச கதைதான். ஆனா இந்த சம்பவம் நடந்த 30 நிமிடங்களுக்கு முன் என்ன நடந்தது தெரியுமா? இத பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் அமெரிக்கா, இங்கிலாந்து மாதிரியான நாடுகள், இன்னொரு பக்கம் ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகள்னு சண்டை ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. ஜெர்மனி சரணடைஞ்சிட்டாலும் ஜப்பான் மட்டும் போரை விடாம தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. ஜப்பானை எப்படியாவது சரணடைய வைக்கணும்னு அமெரிக்கா முடிவு செஞ்சுச்சு. அப்போ அவங்க கிட்ட ஒரு பயங்கரமான ரகசிய ஆயுதம் இருந்துச்சு. அதுதான் அணுகுண்டு. 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி லிட்டில் பைன்னு பேரு வச்ச ஒரு அணுகுண்டை ஜப்பானின் ஹிரோஷிமா நகரத்து மேல போட்டாங்க. காலையில 8:15 மணிக்கு நடந்த அந்த தாக்குதல்ல ஒரு நொடியில நகரம் முழுக்க ஒரே வெளிச்சம், பயங்கர சத்தம். 1000 சூரியன்கள் ஒன்னா வெடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படியே 30,000 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல மட்டுமே சுவத்துல பதிஞ்சு போனாங்க. ஆனா ஜப்பான் அதுக்கும் சரணடையல. அதனால ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஃபேட் மெயின்னு பேர் வச்ச இன்னொரு குண்டை நாகசாகி நகரத்து மேல போட்டாங்க அமெரிக்கா. அங்கேயும் அதே மாதிரி பயங்கர அழிவு. இந்த 2 குண்டு வெடிப்புகளாலும் லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. சரணடைய மாட்டோம்னு சொன்ன ஜப்பான் இந்த கொடூரமான தாக்குதலுக்கு அப்புறம் வேற வழியே எல்லாம் சரணடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்துச்சு. ஆனா இந்த குண்டு வெடிப்பு முடிஞ்ச பிறகும் கதிர்வீச்சு நோய்களால பல தலைமுறைகளுக்கு மக்கள் அவதிப்பட்டாங்க. இப்போ வரைக்கும் கூட அதன் பாதிப்புகள் இருக்கு. இந்த சம்பவம் உலகத்துக்கே போரின் கொடூரத்தையும் அணு ஆயுதங்களோட ஆபத்தையும் உணர்த்துச்சு. அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 6ஆம் தேதியை ஹிரோஷிமா நினைவு தினமா அனுசரிக்கிறாங்க. இது ஒரு பயங்கரமான நிகழ்வு, ஆனா உலகத்தோட முக்கியமான பாடம். ஹிரோஷிமாவும் நாகசாகியும் குண்டுகளால் அழிக்கப்பட்டதும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜப்பான் நாட்டின் மன்னர் ஹிரோஹிட்டோ ரேடியோவில் ஒரு உரையை கொடுத்தார். அந்த உரையில அவங்க தோத்துட்டாங்க, சரணடைகிறாங்கன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சார். அதுக்கு முன்னாடி ஜப்பான் மக்கள் மன்னரோட குரலை கேட்டதே கிடையாது. அதனால இந்த அறிவிப்பு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்துச்சு. இந்த குண்டு வெடிப்புகள் இல்லாமலும் ஜப்பான் சரணடைஞ்சிருக்குமா இல்லையாங்கிறது இன்னைக்கும் விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனா அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கும் புற்றுநோய், இரத்த சோகை, மரபணு குறைபாடுகள்னு பல நோய்கள் வந்துச்சு. இந்த குண்டு வெடிப்பிலிருந்து தப்பிச்சவங்களை ஹிபாகுஷா அப்படின்னு ஜப்பான் மொழியில சொல்லுவாங்க. அமைதி பூங்காக்கள், நினைவு சின்னங்கள்னு நிறைய கட்டி இனிமே இப்படி ஒரு போர் நடக்கக்கூடாதுன்னு உலகத்துக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிட்டு இருக்கு. ஹிரோஷிமா அமைதி அருங்காட்சியகத்துல அணுகுண்டோட கொடூரத்தை நம்ம கண்முன்னால பார்க்கலாம். இது வெறும் ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் இல்ல, அணு ஆயுதங்களால வரக்கூடிய அழிவு எவ்வளவு கொடூரமானது, அமைதி எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நமக்கு உணர்த்துற ஒரு பாடம். குண்டு போட வந்த விமானத்தோட பேரு எனோலா கே. அது குண்டு போடுறதுக்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னாடி இன்னொரு விமானமும் போப்ட் 17 அந்த இடத்துக்கு வந்துச்சு. அந்த வெடிப்பு நடந்த இடத்துல இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றளவுல இருந்த மக்கள் எல்லாரும் எரிஞ்சு போயிருந்தாங்க. அதே சமயம் தீக்காயம் அடைஞ்சவங்க, இடிபாடுகள்ல சிக்கினவங்க, காயம் பட்டவங்கன்னு ஆயிரக்கணக்கான பேர் தப்பிக்க வழி தெரியாம தவிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. மருத்துவமனைகள், மருத்துவர்கள்னு எல்லாமே அந்த குண்டு வெடிப்புல அழிஞ்சு போயிடுச்சு. மறுநாள் காலையில ஹிரோஷிமாவை பார்க்கும்போது அது ஒரு நகரம் மாதிரி தெரியல. அது ஒரு பூகம்பம் அல்லது எரிமலை வெடிச்ச மாதிரி இருந்துச்சு. எல்லா இடமும் எரிஞ்சு சாம்பலா இருந்துச்சு. எங்கும் பிணங்கள் சிதறி கிடந்துச்சு. உதவி செய்ய வந்த மீட்பு படையினர்களுக்கும் காயம்பட்ட மக்களுக்கும் கதிர்வீச்சு நோய், ரேடியேஷன் சிக்னஸ் தாக்க ஆரம்பிச்சிச்சு. தலைமுடி கொட்டுறது, வாந்தி, பேதி, உடம்புல ரத்தம் வர்றதுன்னு பல பாதிப்புகள் அவங்களுக்கு வந்துச்சு. அப்போதான் இந்த குண்டு சாதாரணமானது இல்லை, இது ஒரு புதிய வகையான ஆயுதம்னு ஜப்பானிய அரசுக்கு புரிஞ்சிச்சு. ஹிரோஷிமா, நாகசாகி குண்டு வெடிப்புகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் உடனடியாக மட்டும் இல்லாம நீண்ட காலத்துக்கும் இருந்துச்சு. குண்டு வெடிச்சதும் ஏற்பட்ட அதிர்ச்சி அலை சுனாமி மாதிரி நகரத்துக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிச்சு. கான்கிரீட் கட்டடங்கள் கூட நொறுங்கிச்சு. அணு குண்டு வெடிப்புக்கு அப்புறம் இரண்டாம் உலக போர் முடிஞ்சதும் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில ஒரு பனிப்போர், கோல்ட் வார் நடந்துச்சு. இந்த அணுகுண்டை பயன்படுத்தி அமெரிக்கா அவங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்கன்னு சோவியத் யூனியனுக்கு மறைமுகமா ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்கன்னு சில வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. இப்படி ஹிரோஷிமா, நாகசாகி குண்டு வெடிப்புகள் உலக வரலாற்றை மாற்றி அமைச்சதோடு அணு ஆயுதங்களோட ஆபத்தை
உலகத்துக்கு உணர்த்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த நிகழ்வு உலக அமைதிக்கு ஒரு பாடமா இருந்துட்டு இருக்கு. ஹிரோஷிமா, நாகசாகி குண்டு வெடிப்புகள் மனிதகுல வரலாற்றின் இருண்ட பக்கங்களில் ஒன்றாக நிலைத்திருக்கின்றன. இந்த நிகழ்வு வெறும் ஒரு போரின் முடிவு மட்டும் இல்லை. அது அணு ஆயுதங்களின் அசுர பலத்தையும் அதனால் ஏற்படும் அழிவையும் உலகுக்கு உணர்த்திய ஒரு பயங்கரமான பாடம். இந்த தாக்குதலின் உடனடி விளைவாக ஆயிரக்கணக்கானோர் உயிர் இழந்தனர். அடுத்தடுத்த நாட்களில் கதிர்வீச்சின் தாக்கத்தினால் மேலும் பலர் தங்களின் உயிரை இழந்தனர். ஆனால் இதன் தாக்கம் அதோடு நின்றுவிடவில்லை. தலைமுறைகள் தாண்டி கதிர்வீச்சு நோய்களாலும் மனநல பாதிப்புகளாலும் மக்கள் தொடர்ந்து அவதிப்பட்டனர். இந்த தாக்குதல் ஜப்பான் மட்டுமின்றி உலக நாடுகளுக்கும் ஒரு ஆழ்ந்த வடுவை ஏற்படுத்தியது. இன்று ஹீரோஷிமா, நாகசாகி நகரங்கள் மீண்டுமாய் எழுந்து நிற்கின்றன. இந்த நகரங்கள் போரின் கொடூரத்தின் சாட்சியாகவும் அதே சமயம் அமைதியின் அடையாளங்களாகவும் மாறியுள்ளன. இந்த நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ள நினைவுச் சின்னங்களும் அருங்காட்சியகங்களும் எதிர்கால தலைமுறையினருக்கு அமைதியே ஒரே வழி என்ற செய்தியை உரக்கச் சொல்கின்றன. இந்த சோகமான நிகழ்வு மனிதகுலம் அமைதியையும் சகவாழ்வையும் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது. அணு ஆயுத பரவலை தடுத்தல், போர்களை தவிர்த்தல் மற்றும் மனிதநேயத்துடன் வாழ்வது ஆகிய கொள்கைகளுக்கு ஹிரோஷிமா, நாகசாகி குண்டு வெடிப்புகள் ஒரு நித்திய பாடமாக இருக்கின்றன.